நேத்து ஈவினிங் ஒரு 5 மணி போல பிரணவி கூட்டிட்டு அவங்க புட்டியாச்சி வீட்டுக்கு போயிருந்தேன். எப்போதுமே சாயங்காலம் போல முடிஞ்ச அளவுக்கு நான் கூட்டு போவேன். அப்படி இல்லன்னா எங்க அத்தைகிட்டனாலும் குடுத்து விட்ருவேன். அவங்க டெய்லி ஈவினிங் வருவாங்களா, அவங்கள்ட்ட குடுத்து விட்ருவேன். ஏன்னா அவளுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ரொம்ப போர் அடிக்கும். வீட்டுக்குள்ள இருக்கவே விரும்ப மாட்டிக்கா. வெளிய போனா அவளாட்டிக்கு ஒரு மூச்சு ஆட்ட பத்தி மேய்ச்சிட்டு, கோழிய பத்தி மேய்ச்சிட்டு, அவங்க புட்டியாச்சி பின்னாடியே அலைஞ்சிட்டு வீடு வந்து சேருவா. அப்புறம் ஒரு 6 மணி வரைக்கும் அங்கேயே உட்காந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். நைட்டுக்கு வந்து ஆலு பரோட்டா பண்ணலான்னு தான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன்னா, வீட்டுக்கு வந்ததும் ஸ்ட்ராங்கா ஒரு டீய போட்டு குடிச்சிட்டு, மாவு வந்து பெசஞ்சு வச்சுட்டேன். எல்லாருமே வந்து இந்த ஆலு பரோட்டா பண்ணுறது ரொம்ப சிம்பிள்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து சப்பாத்தி போட்டு குருமா வைக்கிறது ஒன்று தான், இந்த ஆலு பரோட்டா பண்ணுறது ஒன்று தாங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம சப்பாத்தி போட்டு குருமா வைக்க இதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணி தானே ஆக வேண்டியிருக்கு. அதனால எல்லாமே ஒரே நேரம் தான் எடுக்கும். அதை விட இது வந்து ரொம்ப ஈஸின்னுலாம் சொல்ல முடியாதுன்னு தான் நான் நினைப்பேன். உங்களுக்கு எப்படியோ தெரில. ஆலு பரோட்டாக்கு வந்துட்டு வரமிளகா, பூண்டு, தக்காளி எல்லாம் போட்டு ஒரு சட்னி மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு, அதே கடாயில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, சோம்பு, அப்புறம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகா வந்து பிரணவி சாப்பிடுவான்ட்டு போடலை. அப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா தரட்டிட்டு மசாலா எல்லாம் போட்டுட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேன். இந்த நமக்கு நார்மல் சப்பாத்தியே ரவுண்டாக வராது. இதில் ஆலு பரோட்டாலாம் ரவுண்டாக போடணும்னு எதிர்பார்க்கவே கூடாது. ஸ்டஃபிங் உள்ளே வச்சு தேய்ச்சி போட்டேன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு வந்து சட்னியும் வச்சுருந்தேன். கூடவே வந்து தயிரில் சீனி போட்டு வச்சுருந்தேன். அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம